இந்த செஷனில் இந்தியாவை சுற்றியுள்ள இடங்கள், அவற்றின் அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகைகளின் பட்டியலை எவ்வாறு தயாரிப்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷன் முடிவில் நீங்கள் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களின் அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகைகளை அறிந்து கொள்ள முடியும். அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை பற்றி அறிந்து கொள்வோம். அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை என்பது பூமியின் எந்த இருப்பிடத்தின் இருப்பிடத்தையும் தீர்மானிக்க உதவும் பாராமீட்டர்ஸ் அல்லது கோஆர்டினேட்ஸ் ஆகும். அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை இரண்டும் பூமியின் கோளத்தின் புள்ளிகளை தனித்துவமாக வரையறுக்கும் கோணங்கள். அவை பூமியின் மேற்பரப்பில் எங்கும் புவியியல் நிலைகளை கண்டறிய அல்லது அடையாளம் காண ஒரு ஒருங்கிணைப்பு அமைப்பு அல்லது திட்டத்தை உருவாக்குகின்றன. ஒன்றாக அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை வரைபடவியலாளர்கள், புவியியலாளர்கள் மற்றும் உலகில் இருக்கும் இடங்களை கண்டறிய உதவுகிறது. அவை பூமியின் மையத்தில் இருந்து எந்த இடத்தின் கோண தூரத்தையும் காட்டுகின்றது. அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை இரண்டும் டிகிரி மற்றும் நிமிடங்களில் அளவிடப்படுகிறது. அட்சரேகைகள் கிடைமட்ட கோடுகள் ஆகும். அவை பூமத்திய ரேகைக்கு வடக்கு அல்லது தெற்கே உள்ள தூரத்தை அளவிடும் parallels என்று அழைக்கப்படுகின்றன. அட்சரேகை கோடுகள் ஒரு இடம் பூமத்திய ரேகைக்கு வடக்கு அல்லது தெற்கில் எவ்வளவு தூரம் அமைந்துள்ளது என்பதை அளவிடுவதற்கான ஒரு நியூமரிக்கல் வே. பூமத்திய ரேகை அட்சரேகையை அளவிடுவதற்கான தொடக்க புள்ளி ஆகும். அதனால்தான் இது 0 டிகிரி அட்சரேகை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இடம் அமைந்துள்ள பூமத்திய ரேகையிலிருந்து தொலைவில் துருவங்களில் 90 டிகிரி அட்சரேகை வரை அட்சரேகை டிகிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அட்சரேகை இடங்கள் டிகிரி வடக்கு அல்லது டிகிரி தெற்கு என வழங்கப்படுகிறது. தீர்க்க ரேகைகள் செங்குத்து கோடுகள் ஆகும். அவை மெரிடியன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை இங்கிலாந்தின் கிரீன்விச்சில் உள்ள மெரிடியன் கிழக்கு அல்லது மேற்காக அளவிடப்படுகின்றன. தீர்க்கரேகை கோடுகள் என்பது பிரைம் மெரிடியன் எனப்படும் உலகளாவிய செங்குத்து கோட்டிலிருந்து ஒரு இருப்பிடம் கிழக்கு அல்லது மேற்கில் எவ்வளவு தூரம் உள்ளது என்பதை காட்ட அல்லது அளப்பதற்கான ஒரு நியூமரிக்கல் வே ஆகும். தீர்க்கரேகைக்கான செங்குத்து தொடக்க புள்ளி பிரைம் மெரிடியன் 0 டிகிரி தீர்க்கரேகையிலிருந்து எண்ணப்படுகிறது. பிரைம் மெரிடியனின் கிழக்கு அல்லது மேற்காக தீர்க்கரேகையை அளவிட பிரைம் மெரிடியனுக்கு கிழக்கே 180 டிகிரி செங்குத்து தீர்க்கரேகை கோடுகளும் பிரைம் மெரிடியன் மேற்கே 180 டிகிரி செங்குத்து தீர்க்கரேகை கோடுகளும் உள்ளன. எனவே தீர்க்கரேகை இருப்பிடங்கள் டேஷ் டிகிரி கிழக்கு அல்லது டேஷ் டிகிரி மேற்காக வழங்கப்படுகின்றன. 180 டிகிரி கோடு என்பது சர்வதேச தேதி கோடு எனப்படும் ஒற்றை செங்குத்து கோடு. மேலும் இது பிரைம் மெரிடியனுக்கு நேர் எதிரே உள்ளது. வடக்கு அரைக்கோளத்தில் ஒரு இடம் அதன் வடக்கு அட்சரேகையால் அடையாளம் காணப்பட்டு வடக்கிற்கு n இன் விகுதி ஒதுக்கப்படுகிறது. டிராபிக் ஆஃப் கேன்சரின் அட்சரேகை 23 டிகிரி 26 நிமிடங்கள் வடக்கு அல்லது 23 டிகிரி 26 n. அதே போல வட துருவத்திற்கு அருகில் இருக்கும் ஆர்டிக் வட்டம் வடக்கே 66 டிகிரி 34 நிமிடங்கள் அட்சரேகை அளவை கொண்டுள்ளன. தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள அட்சரேகைகள் தெற்கிற்கு s இன் விகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே பூமத்திய ரேகைக்கு கீழே உள்ள கிடைமட்ட கற்பனை வட்டமான மகர ரேகை தெற்கே 23 டிகிரி 26 நிமிடங்கள் அட்சரேகை மற்றும் அண்டார்டிக் வட்டம் பூமத்திய ரேகைக்கு கீழே மற்றும் தென் துருவத்திற்கு அருகில் அட்சரேகை அளவு 66 டிகிரி 34 நிமிடங்கள் தெற்காக உள்ளது. பூமத்திய ரேகைக்கு வடக்கே உள்ள அட்சரேகைகள் நேர்மறை மதிப்புகளால் குறிப்பிடப்படுகின்றன. தெற்கில் உள்ளவர்களுக்கு எதிர்மறை மதிப்புகள் ஏற்படுகின்றன. அட்சரேகை கோணங்கள் +90 டிகிரி அல்லது 90 டிகிரி வடக்கு மற்றும் கீழே -90 டிகிரி அல்லது 90 டிகிரி தெற்கே இருக்கலாம். கடக ரேகை மகர ரேகை ஒரே அட்சரேகை அளவை கொண்டிருக்கும். அவை இரண்டும் பூமத்திய ரேகையிலிருந்து கிடைமட்டமாக சம தூரத்தில் உள்ளன. ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால்
கடகரேகை வடக்கு அரைக்கோளத்தில் உள்ளது. எனவே அதன் அட்சரேகை 23 டிகிரி 26 நிமிடங்கள் வடக்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள மகரத்தின் அட்சரேகை 23 டிகிரி 26 நிமிடங்கள் தெற்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆர்க்டிக் வட்டம் மற்றும் அண்டார்டிக் வட்டத்திற்கும் இதுவே செல்கிறது. அட்சரேகை மதிப்புகளை எவ்வாறு அறிவது என்று பார்ப்போம். 3 வெவ்வேறு வகையான அட்சரேகைகள் உள்ளன: புவி மைய, வானியல் மற்றும் புவியியல். புவி மைய அட்சரேகை என்பது டிகிரி மற்றும் நிமிடங்களிலும் சில சமயங்களில் வினாடிகளிலும் வெளிப்படுத்தப்படும் மிகவும் குறிப்பிடப்பட்ட ஒன்றாகும். புவி மைய அட்சரேகை என்பது பூமியின் மையத்தில் உள்ள ஒரு கோணத்தின் கீழ் உள்ள கோணத்தை குறிக்கிறது மற்றும் எப்போதும் பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கு தெற்கு சமதள பரப்பில் வெளிப்படுத்தப்படுகிறது. கெய்ரோவின் அட்சரேகை 30 டிகிரி 3 நிமிடங்கள் வடக்கே பூமியின் மையத்தில் 30 டிகிரி 3 நிமிடங்கள் கோணத்தை கொண்டுள்ளது. கெய்ரோ பூமத்திய ரேகைக்கு வடக்கே உள்ளது. எனவே வடக்கு அரைக்கோளத்தில் உள்ளது என்பதை வடக்கு குறிக்கிறது. நியூசிலாந்தின் டுனெத்தின் தெற்கே 45 டிகிரி 52 நிமிடங்கள் அட்சரேகையை கொண்டுள்ளது. அதாவது இது பூகோளத்தின் மையத்தில் 45 டிகிரி 52 நிமிடங்கள் கோணத்தை குறைத்து தெற்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. பிரைம் மெரிடியன் பூமியை அதன் கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களாக பிரிக்கிறது. தீர்க்க ரேகைகள் பிரதான மெரிடியனின் கிழக்கு அல்லது மேற்கில் இருக்கும் இருப்பிடத்தின் இருப்பிடத்தை வழங்குகின்றன. தீர்க்க ரேகைகள் டிகிரி மற்றும் நிமிடங்களிலும் சில நேரங்களில் வினாடிகளிலும் அளவிடப்படுகின்றன. அனைத்து தீர்க்க ரேகைகளும் பூமத்திய ரேகை மற்றும் பிரதான நடுக்கோட்டின் குறுக்கு வெட்டின் அடிப்படையில் பூமியின் மையத்துடன் அவை உருவாக்கும் கோணத்திலிருந்து அளவிடப்படுகின்றன. தீர்க்க ரேகை மதிப்புகளை எவ்வாறு படிப்பது என்று இப்போது பார்க்கலாம். முதன்மை மெரிடியனை தவிர மற்ற அனைத்து தீர்க்க ரேகைகளும் முதன்மை மெரிடியனின் கிழக்கு மற்றும் மேற்காக 180 டிகிரி வரை அளவிடப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக லாஸ் ஏஞ்சல்ஸின் தீர்க்க ரேகை 118 டிகிரி 15 நிமிடங்கள் மேற்கில் உள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரைம் மெரிடியனுக்கு மேற்கே 118 டிகிரி மற்றும் 15 நிமிடங்கள் உள்ளது என்பதை இது குறிக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் மேற்கு அரைக்கோளத்தில் உள்ளது. இந்தியாவின் மும்பையின் தீர்க்க ரேகை கிழக்கே 72 டிகிரி 50 நிமிடங்கள் உள்ளது. இது மும்பை 72 டிகிரி மற்றும் 50 நிமிடங்கள் பிரைம் மெரிடியனின் கிழக்கே உள்ளது என்பதை குறிக்கிறது. மும்பை கிழக்கு அரைக்கோளத்தில் உள்ளது. அட்சரேகைகள் மற்றும் தீர்க்க ரேகைகள் இரண்டையும் எவ்வாறு படிப்பது என்பதை இங்கே கற்றுக்கொள்வோம். பூமியின் ஒவ்வொரு இடமும் அதன் அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை மதிப்புகளின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்றாக அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகையின் வட்டங்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடம் எங்கு அமைந்துள்ளது என்பதை காட்டுகிறது. எடுத்துக்காட்டு 1. 59 டிகிரி 57 நிமிடங்கள் வடக்கு மற்றும் 10 டிகிரி 45 நிமிடங்கள் கிழக்கு என விவரிக்கப்பட்டுள்ள ஒரு புள்ளி பூமத்திய ரேகைக்கு வடக்கே 59 டிகிரி மற்றும் 57 நிமிடங்கள் மற்றும் கிரீன்விச் மெரிடியனுக்கு கிழக்கே 10 டிகிரி மற்றும் 45 நிமிடங்கள் அமைந்துள்ளது. இந்த இடம் நார்வேயின் ஓஸ்லோ. எடுத்துக்காட்டு 2. மாண்ட்ரில், கனடா 45 டிகிரி 30 நிமிடங்கள் வடக்கு மற்றும் 73 டிகிரி 34 நிமிடங்கள் மேற்கு என வெளிப்படுத்தப்படுகிறது. மாண்ட்ரில் பூமத்திய ரேகைக்கு வடக்கே 45 டிகிரி 30 நிமிடங்கள் மற்றும் பிரைம் மெரிடியனுக்கு மேற்கே 73 டிகிரி 34 நிமிடங்கள் என்று இந்த ஆய்வுகள் காட்டுகின்றன. எடுத்துக்காட்டு 3. பப்புவா நியூ கினியா தெற்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளங்களில் உள்ளது. அதனால்தான் அதன் தலைநகரான போர்ட் மோர்ஸ்பியின் ஆயத்தொலைவுகள் 9 டிகிரி 31 நிமிடங்கள் தெற்காகவும் 147 மற்றும் 13 நிமிடங்கள் கிழக்காகவும் வெளிப்படுத்தப்படுகின்றன. நீங்கள் இப்போது அட்சரேகைகள் மற்றும் தீர்க்க ரேகைகள் பற்றி நன்கு அறிந்திருப்பதால் உங்கள் புரிதலை சோதிக்க ஒரு பணியை செய்வோம். இந்த பணியை செய்ய உங்களுக்கு குளோப் மாடல் அல்லது உலக அட்லஸ் தேவை. உங்கள் பணி
இந்தியா மேப் அல்லது குளோப் மாடலை எடுத்து இந்தியா முழுவதும் சரிபார்த்து அனைத்து பிராந்தியங்களில் இருந்தும் சில நகரங்களின் பெயர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவற்றின் அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகையை கண்டறியவும். கண்டுபிடிப்புகளை அட்டவணையில் குறிக்கவும். இந்தியாவை சுற்றியுள்ள இடங்களின் பட்டியலை தயாரிக்கவும். அவற்றின் அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகை குறித்த இந்த செஷன் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களின் அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகைகளை அறிந்து கொள்ளவும் முடியும்.